ராஜம்மா என்ன பேசுற? நீ சும்மா இரு. உன் பேட்டி கேட்டுதான் என் பேட்டியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அவ மாப்பிள்ளையா வந்தவன மகனா இருந்தா போதும்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. நாம என்ன செய்யறது? இந்த மண்டபத்திலே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா? இல்ல மொட்டை மாடியில ஏறி குதிக்கணுமா? நமக்கு ஒரு பதில சொல்லிட்டா அவங்க போகட்டும். அதான் நியாயம். நான் என்ன சொல்லணும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? எப்ப நிச்சயம் பண்ணி மோதிரம் போட்டாச்சோ அப்பவே எங்க தீபிகா உங்க வீட்டு மருமக தானே. அவளை எப்படி வாழ விட்டியா எங்க வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போறது? அப்படி கூட்டிட்டு போய் எப்ப என்ன பண்ணிக்குவாளோன்னு எல்லா நேரமும் அவளுக்கு நாங்க காவல்ல இருக்க முடியுமா? நான் அப்படி விட்டுவேனா? நான் பேசி முடிச்சது நடக்கலனா அது எனக்கும் தானே கௌரவ பிரச்சனை. இந்தாங்க. இங்க வாமா. இவன் உன் கழுத்துல தாலி கட்டலைனாலும் நீதான் என்னோட மருமக. வா வீட்டுக்கு போலாம். வாங்க. பேசு புள்ள. என்னாச்சு புள்ள? பூ நாங்க பேசுறது கேக்குதா பூ உனக்கு? பூ பேசு புள்ள. ஏதாச்சும் என்னாச்சுன்னே தெரியலையே. இப்படி புத்தி பேதலிச்சு போன மாதிரி இருக்கா புள்ள. பூ பேசு புள்ள. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவங்க கண்ணு முடிச்சிருக்காங்க, ஆனா இன்னும் நார்மல் பொசிஷனுக்கு வரல. அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? ஹைபோவோலிமிக் ஷாக். அப்படின்னா ஹைபோவோலிமிக் ஷாக்னா விட்டல் சைன்ஸ்லாம் லோ ஆயிடும், ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆயிடும். அதனால எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பிளட் சப்ளை ரொம்ப கம்மி ஆயிடும். அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி
ரொம்ப அதிர்ச்சி அடைகிற மாதிரி சம்பவம் நடந்ததுனால இப்படி ஆயிருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும். டாக்டர் அதான் முழிச்சிட்டால, அப்புறம் ஏன் எதுவும் பேச மாட்றா? அவங்க இன்னும் ஃபுல்லா இந்த ப்ராப்ளத்துல இருந்து ரிகவர் ஆகல. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. மென்டலி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும். டாக்டர் டோன்ட் வரிமா, சீக்கிரம் சரியாயிடும். இவ்வளோ நேரம் மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருந்ததே போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மன அமைதியோட இருக்கிற சூழ்நிலையில அவங்கள வச்சுக்கங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஷாக்கான நியூஸ்லாம் அவங்க கிட்ட சொல்லாதீங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கங்க. மேடம் வாங்க மேடம். மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? யோ, உன் மனசுல நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு ஆள் பிரின்சிபலா இருந்தா இந்த காலேஜ் தான் உருப்படுமா, இல்ல இங்க படிக்கிற பிள்ளைங்க தான் உருப்படுவாங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? ஒவ்வொரு வருஷமும் நல்ல பர்சன்டேஜ் காட்டிட்டு தானே மேடம் இருக்கேன். நீ காட்டின பர்சன்டேஜோட லட்சணத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். உன் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கூட தெரிஞ்சுக்காம இங்க உட்கார்ந்து என்னையா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு மேடம்? என்னாச்சா? முதல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ணணும், அப்பதான் எல்லாம் சரியா போகும். என்ன டிஸ்மிஸ் பண்ணணுமா? என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்? ஆமா, நீ ஒழுங்கா இருந்திருந்தா உன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருந்திருப்பாங்க. நீ காலேஜ்ல உட்கார்ந்துகிட்டு மொபைல நோண்டிக்கிட்டு இருந்தா படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி டிசிப்ளினா இருப்பாங்க? என்ன நடந்துச்சு மேடம்? அந்த பூங்கொடி இங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போதே ஒரு ப்ரொஃபசர் கேட்டகரியில இருக்கிற ஜீவாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கா. அது எவ்வளவு பெரிய தப்பு. இது எதையுமே தெரிஞ்சுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மேடம் சொல்றீங்க? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களா? அப்ப தீபிகா மேடம் மேரேஜ் நின்னு போச்சு. இந்த ஸ்டேட்லயே நம்ம காலேஜுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. பேரண்ட்ஸ் அதெல்லாம் நம்பிதானே அவங்க பிள்ளைங்களை நம்ம காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பூங்கொடி இந்த காலேஜோட பேரு அந்தஸ்து எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டா. போன பேரை காப்பாத்தணும்னா அவன் மேல எடுக்கிற ஆக்ஷன்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து பயப்படணும்.
உன்னை காலேஜை விட்டு தூக்கணும். என்ன மேடம், யாரோ பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்க? நான் என்ன மேடம் பண்ணணும் சொல்லுங்க மேடம். முதல்ல காலேஜ் விட்டு அவளை டிஸ்மிஸ் பண்ணணும். ஒரு செகண்ட் கூட அவ இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதானே மேடம். இப்போ உடனே லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். 2 minutes ப்ளீஸ். மேடம், லெட்டர் ரெடி மேடம். ராஜம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன இதுக்கப்புறமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? ச்சே, அவளால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம், நம்ம காலேஜுக்கு எவ்வளவு அசிங்கம். எல்லாத்துக்கும் மேல என் பேத்தி தீபிகா அவ ஆசைப்பட்டவனோட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போச்சு. பெருசா சொல்லுவியே பூங்கோத நாச்சியார் வம்சம், பூங்கோத நாச்சியார் வம்சம்னு. அத தூக்கி போட்டு உடைச்சி கால்ல போட்டு மிதிச்சிட்டா. இதுக்கு மேலயும் அவ மேல ஆக்ஷன் எடுக்காம என்ன பண்ண சொல்ற? ராஜம்மா, ஆக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல அவ பேர்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கொயரி நடக்கணும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கலெக்ட் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமிட்டி மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணணும். ஃபைனலா தான் ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். அதனால தான் சொல்றேன், அவசரப்படாத. பார்வதி, தீபிகா உன் பேத்தியா இல்ல அந்த பூங்கொடி உன் பேத்தியா? உனக்கு யாரு முக்கியம்னு எனக்கு தேவையில்லை. ஆனா எனக்கு என் பேத்தி தீபிகா தான் முக்கியம். அவளை மன வர வரைக்கும் வர வச்சு ஏமாத்தின அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த பூங்கொடி மேல எடுக்கிற ஆக்ஷனுக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் ராஜம்மா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பர்சனல் அட்டாக். இது தப்பு. இது தப்பான முன் உதாரணமா ஆயிடும். நாம எந்த நடவடிக்கையும் எடுக்கலனாதான் அது தப்பான முன்னுதாரணமா ஆயிடும். யார் அவ? மத்தவங்க மாதிரி டொனேஷன் கொடுத்தாளா இல்ல ஃபீஸ் தான் கட்டினாளா? ஃப்ரீ கோட்டாவுல படிக்கிற பிச்சைக்காரி அவளுக்கு இவ்வளவு திமிரா? நான் அடக்கி காட்டுறேன். குடு. வேண்டாம். கையெடு. ராஜம்மா சொன்னா கேளு. வேண்டாம். இப்ப என்ன உன் பாயிண்ட்? அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிறது தானே? அது அவ தப்பு மட்டும் இல்லையே, அதுல ஜீவாவுக்கும் பங்கு இருக்கு. அப்போ நீ ஜீவாவையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டியா? பார்வதி, அந்த நாய்க்கும் ஜீவாவுக்கும் வித்தியாசம் இல்ல. எந்த ஊர்ல எந்த கோர்ட்ல எல்லாருக்கும் ஒரே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க? எல்லா ஊர்லயுமே
ஆளுக்கு ஒரு நீதிதான். என்னோட ஒரே முடிவு, அவளை இந்த காலேஜை விட்டே துரத்தணும். இல்ல ராஜம்மா, நீ இப்படி பண்றதுனால பூங்குடியோட படிப்பு கெட்டு போயிடும். அவ ஊரோட அவ குடும்பத்தோட ஃபியூச்சர் கெட்டு போயிடும். ஒரு காலேஜ் நடத்துற நாம இத பத்தில யோசிக்க வேண்டாமா? நிறுத்து. நான் எதை பத்தி யோசிக்கிற நிலைமையில இப்ப இல்ல. நான் ரவி கிட்டயும் சீதா கிட்டயும் பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவளை டிஸ்மிஸ் பண்றதுக்கு ட்ரஸ்ட்ல இருக்கிற எங்க 3 பேர் சைன் மட்டும் போதும். உன் சைன் தேவையில்லை. நீ இப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ட்ரஸ்ட் போர்ட்ல இருந்து நீக்க வேண்டிய நிலைமை வந்துரும். ஜாக்கிரதை. ஏதாவது பேசு பிள்ளை. உன்னை இப்படி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பிள்ளை. காலேஜ்க்கு போவோம் வா. நீ படிக்கணும் தானே பிள்ளை ஆசைப்பட்ட, அதுக்கு தானே இம்புட்டு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்க. இப்ப இப்படி இரும்பு துடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கே பிள்ளை. வா பிள்ளை, காலேஜ்க்கு போவோம். 4 பேர் முகத்தை பார்த்தா உன் மனசு மாறும் பிள்ளை. வா பிள்ளை போலாம் வா. ஏய், இவளை எங்க கூட்டிட்டு போற? காலேஜ்க்கு மேடம். காலேஜ்ல இவ சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு செகண்ட் கூட அவ இந்த ஹாஸ்டல்ல இருக்க கூடாது. காலேஜ் வாசல் பக்கமே வரக்கூடாது. டிஸ்மிஸல் ஆர்டர். மேடம், என் பூ எந்த தப்பும் பண்ணல மேடம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி கல்லு மாதிரி திமிரா நிக்கிறா பாரு. இல்ல மேடம், மண்டபத்துல மயங்கி விழுந்ததுல இருந்து அவ புத்தி பேரிச்சு போன மாதிரிதான் இருக்கா. என் கிட்ட கூட இன்னும் ஒரு வார்த்தை பேசல. டாக்டரை அதிர்ச்சி ஆகுற மாதிரி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காரு மேடம். யார்கிட்ட கதை விடுற? இவன் நவரச நடிப்பெல்லாம் நான் பல தடவை பார்த்திருக்கேன். இல்ல மேடம், பழக்கருப்பு மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை மேடம். சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னுகிட்டே இருக்க.
ஓட்டுருவேன் ராஸ்கல். போடி போ. மேடம் 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 அந்த